தொடர்ந்து 7 முறை வட்டி வீதத்தை கூட்டின பிறகு இன்றைக்கு பேங்க் கனடா வட்டி வீதத்தை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை அப்படியே வச்சிருந்தவ 2.75 2.75% ஓவர்டைட் லெண்டிங் ரேட்ல. முக்கியமான காரணம் வட்டி வீதத்தை அப்படியே வச்சுக்கிறதுக்கு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் யூஎஸ் டேரர்ஸ் இப்படியே போய் கொண்டிருந்தால் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காம். இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தால தான் வட்டி வீதத்தை கூட்டி கொண்டு போனவன். இந்த இன்ஃப்ளேஷன் ஹாய் ஆயிருந்தது couple of years ago. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு வந்திருக்கு, ஆனால் டேரர்ஸால கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தால இல்லை, ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகரித்தது 6.7% 6.7%. அதே மாதிரி யூஎஸ் டேரிஃப்ஸ் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுமென்னு தெரியல, ஆனால் எக்கனாமிக்லி பார்த்தீங்களோ எக்கானமி ஸ்லோ டவுன் பண்ணுமென்று எல்லாரும் நினைக்கணும். இப்படியே யூஎஸ் டேரிஃப்ஸ் கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தால் வர மாதங்களில் வட்டி வீதம் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து அதிகரிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏனென்றால் டேரிஃப்ஸ் போடைக்கு நாங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு கவுண்டர் டேரிஃப்ஸும் போடுறோம். அப்போ பணவீக்கம் வந்து கூடிக்கொண்டு தான் போகும். ஸோ பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகரிக்கும். அதால் சில நேரம் பேங்க் கனடா அப்படியே வச்சிருப்பினும் இல்லை அதை பார்த்து தான் வட்டி வீதம் கூட்டுறதா குறைக்கிறதான்னு பார்ப்பினும். கூட்டுறதுக்கு சான்ஸ் குறைவு, ஆனால் குறைக்கிறதுக்கு இனி பார்த்து வெயிட் பண்ணினா தான் தெரியும் என்ன நடக்க போகுன்னு சொல்லி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்க. மற்றது மறக்காமல் ஏப்ரல் 28 ஃபெடரல் எலெக்ஷன் வருது. ப்ளீஸ் கோ அண்ட் vote. என்ன நீங்கள் vote பண்ணினா தான் உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் vote, மறக்காமல் vote பண்ணலாம். ஏர்லி voting இப்போவே நடக்க தொடங்க போகுது. அல்லாட்டி ஏப்ரல் 28 நீங்கள் ஐடிஸை எடுத்துக்கொண்டு போய் vote பண்ணுங்க உங்களோட கேண்டிடேட்டுக்கு.